எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே. இது சக்திக்கு கொடுத்த பேரு. எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே. இது ஏன் சொன்னேன்னா, என்னுடைய பதிவில் என்னுடைய தாக்கம் என்னன்னா, எண்ணங்கள் தான் எல்லாமே அப்படின்னு. நான் யாருன்னா முதல்ல ஒரு எண்ணம் சொல்லுவேன். இப்போ நம்ம செய்கிற சில காரியங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்தால் நல்லா இருக்குன்றதுக்கு இந்த ஒரு பதிவு. எனக்கு தெரிஞ்ச மிகவும் வேண்டிய நண்பர் கோடீஸ்வரர். அவருடைய உடைகள், அணிகலன்கள் எல்லாமே வெளிநாட்டிலிருந்து வந்தது. அப்படி அவருக்கு ஒரு செருப்பு வந்ததுங்க. அந்த செருப்போட விலை ஒரு 10,000 இருக்கும். ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்காரு. செருப்பை போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போறாரு. கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி டிரைவர் சொல்றேன், செருப்பை கழட்டி வச்சுட்டு போங்க. இல்லை அங்கே ஈகோ என்ன, நான் போட்டுக்க செருப்பு எல்லாம் பார்க்கணும், கேட்கணும். கோயிலுக்கு போய் கலத்தி வச்சிட்டாரு. கலத்தி வச்சவருக்கு மைண்டு, இவ்வளவு விலை உயர்ந்த செருப்பு எவனை அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு கடவுளை கும்புறாருங்க. செருப்பை பார்க்குறாரு. இவர் பார்க்குறாரு. ஒரு 2-3 நிமிஷத்தை தர போட்டாங்க. கடவுளை பார்க்கல. அது ஏன்னா அவருக்கு பார்க்க போனது கடவுளை, பார்த்தது செருப்பை. அப்பா பரவாயில்ல, சாயந்தரம் வந்து கடவுளை பார்த்துக்க சொல்லி திரும்பி வர்ற வழியில் ஒரே அடி கல்லை எடுத்துக்கிட்டாரு. அந்த நெகத்தை பாருங்க, அவர் கால் நெகத்தை பார்த்தீங்கன்னா வாந்தி வந்துடும். அவளை வளர்த்து வச்சிருக்காரு. என்னங்க இதில் நீதி? 10,000 ரூபா செருப்பை பார்க்குற நீ 5 ரூபா கொடுத்து அதை நெயில் கட் பண்ணாதனால 10,000 செருப்பு நீ போட முடியாது. இப்போ நீ எங்கே இருக்கிற? நம்ம கோயிலுக்கு போன செருப்பு இருக்க பொழுதுல கண்ணு தலைமையில இருக்குது, கீழே பார்த்து நடக்கல. இதுல இருந்து பாடம் படிச்சுக்கிற முடியுமா? அதான் இங்க முக்கியம். 10,000 செருப்பு 50,000 செருப்பு முக்கியம் கிடையாது. எது முக்கியம்? நீ முக்கியம். உடம்பு முக்கியம். உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேன்னாரு. அதனால கொஞ்சம் சிந்தனை பண்ணி செய்யுங்க எல்லா விஷயங்களையும் அப்படின்றது வேண்டுகோள். வணக்கம்.